யோகா டேவை ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யோகா டே ஜூன் 21 செலிப்ரேட் பண்ணுறோம். எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் யாராவது சொல்ல முடியுமா? ஜூனுடைய சொல்லுங்கள். சதன் தட்சிணாயனத்துக்கு போவோம். இன்னைக்கு வந்து ஈக்குவேட்டர்னு இருக்கும், பூமத்திய ரேகை. பூமத்திய ரேகைக்கு நார்த் சைடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ லாங்கஸ்ட் டே. பூமத்திய ரேகைக்கு கீழே சவுத் சைடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷார்ட்டஸ்ட் டே. அதே சமயத்தில் இன்னைக்கு எப்போவுமே சூரியன் வந்து பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கு நோக்கி போகும், அது உத்தராயணம். கிழக்கு நோக்கி வரும், அது தட்சிணாயனம். ஜூன் 21 தான் தட்சிணாயனம் ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஜூன் 21 தட்சிணாயனம் ஸ்டார்ட் ஆனால் அன்னைக்கு ஏன் யோகா டே வைக்கணும் அப்படிங்கிறத கேள்வி. தட்சிணாயனம் அப்படின்னா அதற்கு உரிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் தெற்கு சைடு அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கடவுளுடைய பெயர் வந்து தட்சிணாமூர்த்தி. அதனால் தெற்குக்கு உரியவர் தட்சிணாமூர்த்தி, படிப்புக்கு உரியவர், அறிவுக்கு உரியவர், அறிவை கற்றுக்கொள்வதற்கு உரியவர் தட்சிணாமூர்த்திங்கிறதுனால ஜூன் 21 வச்சிருக்காங்க. இன்னொரு காரணம் வந்து ஆதி யோகி சிவன் சப்த ரிஷிகளுக்கு முதலாக நம்ம யோகாவை சொல்லி கொடுத்த நாள் வந்து இந்த தட்சிணாயனத்தில் வருது. அதனால தான் இதை வந்து வச்சிருக்காங்க. அது சிவன் வந்து சப்த ரிஷிகளுக்கு யோகா சொல்லி கொடுத்ததுனால இந்த மாதத்தில் வர்ற பௌர்ணமியை குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். 2014 நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இந்த யோகாவை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். அதற்கு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்லேருந்து பர்மிஷன் கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஒத்துட்டாதான் உலகம் பூரா அது பரப்ப முடியும். அப்போ யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, யோகாவை எடுத்து படித்து பார்த்து இதில் ஏதாவது மதம், இனம், வேறு ஏதாவது கலாச்சாரம் கலந்துருக்கா என்றெல்லாம் படித்து அது மதம் இனம் சார்ந்ததல்ல, உலகில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம் பொதுவானதுன்னு உணர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு அது ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்ணப்பம் யூஎன்ஓ கொடுக்கப்பட்டது. அது வந்து எல்லா கண்ட்ரியும் ஒரே மனதாக நிறைவேற்றினார்கள். எத்தனை கண்ட்ரி? 177 கண்ட்ரிகள் ஒரே மனதாக அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதான் யூஎன் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெசல்யூஷன் யுனானிமஸாக பாஸ் ஆனது. இப்போ 192 கண்ட்ரிகளில் இன்னைக்கு யோகா டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎன்ஓவும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பெருமை பண்ணோம் இல்லையா? 6000 வருஷங்களுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு கலை, அதை இப்பொழுது உலகம் முழுவதும் கடைபிடித்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு நம்ம வந்து இந்திய அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும். இப்போ அடுத்தது வந்து இப்போ யோகான்னு என்னன்னு சொல்லிட்டோம், ஏன் வந்ததுன்னு சொன்னோம், 21 ஏன் வந்ததுன்னு சொன்னோம். இதுக்குன்னு ஒரு இது இருக்கு, லோகோ. அந்த லோகோ தான் இது. இந்த லோகோவில் அந்த கையை அப்படி தூக்கி வச்சிருக்காங்க. இந்த இடம் இது என்னன்னா, மனிதனுக்குள்ள இறைவனாக ஜீவாத்மாவும் இறைவனும் இணைவுதான். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைவதை காமிக்கிறது தான் 2 கை இணையிறது. 2 கைக்குள்ள என்ன இருக்கு? உலகம் இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் உள்ள அன்னி அவ்வளவு மக்களுக்கும் இது சார்பாக இது இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம உடம்பு வந்து 5 எலமெண்ட்ஸ், சான்ஸ்கிரிட்ல பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள்னா என்ன? மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாஷ். இதனால தான் நம்மளுடைய உடம்பு, இந்த கட்டடம், இந்த டேபிள், இது ஒரு விதமான விகிதத்தில் அது கலந்துருக்கும். அதனால்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த கலர் எல்லாம் வந்து அந்த பஞ்சபூதங்களை குறிக்கிறது. அது எல்லாத்தையும் விட கடைசியில் கீழே என்ன இருக்கு? யோகா ஃபார்
ஹார்மனி அண்ட் பீஸ். இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதற்காக இந்திய அரசாங்கம் உலகத்துக்கு கொடுத்ததுன்னா, உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சண்டை நடக்குது, மிலிட்ரி வார் நடக்குது, எக்கனாமிக்கல் வார் நடக்குது, கோல்டு வார் நடக்குது, சிப் வார் நடக்குது, இத்தனை சண்டை நடக்குது. அதனால மன அமைதியே இல்லை. அதனால உலகத்தில் மன அமைதி வரணும்னா ஒரு மனிதனும் யோகா செய்தால் தனி மனிதனுக்கு அந்த அமைதி கிடைக்கும். அப்போ உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித அமைதி கிடைத்தா என்னாகும்? உலகம் அமைதியாகிவிடும். அந்த உலகம் அமைதியாகிறதுக்கு ஒரு டூல் என்னன்னு பார்த்தா யோகா தான். இதை தெரிஞ்சுதான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் அதை ஒத்து இப்போ உலகம் பூரா பரப்புவதற்கு அனுமதி கொடுத்து இப்போ 10வது வருடமாக இதை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கிறோம். அடுத்தது நம்ம யோகா அப்படிங்கிறது நான் என்னன்னு கொஞ்சம் சொல்லித்தரேன். ரொம்ப நேரம் போர் அடிக்க மாட்டேன், சிம்பிளாக முடிச்சிடுவேன். நான் ஃபுல்லாக பேசினா அது 4 ஹவர்ஸுக்கு மேலே போகும். நான் 1/2 ஹவரில் முடிச்சிடுவேன். யோகானா என்னன்னு தெரியணும். யோகான்னு என்னென்ன எல்லாம் நினச்சிக்கிறாங்க, ஆசனாஸ், கையை நீட்டு, காலை நீட்டு, காலை மடக்கு, இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணனா யோகா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. இப்போ அதுதான் என்ன நம்ம பார்க்க போகிறோம். அந்த அஷ்டாங்க யோகா அல்லது ராஜயோகாவை சொல்லி கொடுத்தாரு. அந்த ராஜயோகா அஷ்டாங்க யோகாவை தான் வேறு வேறு விதத்தில் வேறு விதமாக எல்லாருமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எல்லா யோகாவும் அந்த 8 ஸ்டெப்ஸை தான் அடிப்படையாக வருது. அதே சமயத்தில் ஒரு சில சித்தர்கள் இன்னொரு யோகா சொல்லி கொடுத்தாங்க. அது ஹத யோகா. ஹத யோகானா அதில் மெயினாக ஆசனம், அப்புறம் பிராணாயாமம், அப்புறம் கிளீனிங் ப்ராசஸ். அந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் மெடிடேஷன் அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அதை விட்டுட்டு இப்போ அஷ்டாங்க யோகாவில் தான் நம்ம மெயினாக வந்துட்டுருக்கோம். அதை தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அது என்னன்னு பார்த்துருவோம். சரி, அஷ்டாங்க யோகாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி யோகாவை எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணிட்டாங்கன்னா பக்தி யோகா, கர்ம யோகா, ராஜயோகா, ஞான யோகா. இப்போ ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, பக்தி யோகா அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது, ஒரு கல்லை போய் கும்பிடுறீங்க, என்ன பிரயோஜனம், கோயிலுக்கு போய் கும்பிடுறீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது கிடையாது. அறிவு குறைந்தவர்கள், இந்த யோகாவை பற்றி தெரியாதவர்கள், ஆனால் கடவுள் மேலே பக்தி உள்ளவர்கள் கோயிலுக்கு போய் அந்த கோயில் இருக்கும் அந்த சிலையை கும்பிடும்போது அவங்க அந்த சிலையை சிலையாக பார்ப்பதில்லை, கடவுளின் சக்தியாக நினைத்து தன்னுடைய அந்த ஈகோ ஆணவத்தை விட்டு சரணாகதி அடைந்து நீயே எனக்கு எல்லாம், நீ எனக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் நினைத்ததெல்லாம் அவர்களுக்கு நடக்கும். அதனால பக்தி யோகாவை யாராவது தப்பாக சொன்னால் நீங்கள் ஒத்துக்காதீங்க. என்ன கல்லை போய் கும்பிட்றையே, கோயிலுக்கு போய் சொல்கிறேன்னா அது தப்பு. இருக்கிறதுலேயே உயர்ந்த யோகா எதுனாக்க பக்தி யோகா தான். அந்த கோயிலில் போய் கும்பிடுறோம். ஏன் சொல்லுங்கள், அங்கே போய் நம்ம கும்பிடும்போது நம்மளுடைய ஆணவத்தை எல்லாம் விட்டு எப்படி சொல்லுவோம், ஐயா நீயே எல்லாம் அப்படின்னு அவர் போல சாஷ்டாங்கமாக சரணாகதி அடைகிறோம். அதை சரணாகதி அடையும் பொழுது நம்மளுடைய ஆணவம் அழியும் பொழுது நம்மை சுற்றி இருக்கும் நல்லவைகள் எல்லாம் நமக்கு நடக்கும். அதுதான் பக்தி யோகா. கர்ம யோகா என்பது செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம நிஷ்காமிய கர்மான்னு சொல்லுவாங்க. சுயநலம் இல்லாமல் பிறர் நலம் கருதி தனக்கும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு பிறருக்கும் கொடுத்து தொழில் செய்வதே கர்மயோகா. ராஜயோகாங்கிறது தான் அஷ்டாங்க யோகா. அதை நான் இப்போ கிளீனாக சொல்ல போகிறேன். ஞான யோகாங்கிறது அஷ்டாங்க யோகா. இந்த யோகங்களின் மூலம் இறையை உணர்ந்தவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். நானும் நீயும் ஒன்று தான், யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்லுவாங்க, எல்லோரும் சகோதரர்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது யாருக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்வது, சமுதாயத்துக்கு சேவைவது, அந்த மாதிரி ஞான வாழ்க்கையில் இருப்பவர்கள் சமுதாய சேவை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பேர் ஞான யோகம். இப்போ உங்களுக்கு கிளீனாக புரிஞ்சுக்கணும், பக்தி யோகம் அப்படின்னா என்ன, கர்ம யோகம்னா என்ன, ராஜயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன.
இதெல்லாம் வந்து நமக்கு நாலேஜ் இருக்கணும். யோகா டே அப்படின்னா ஏதோ ஒரு நாள் வந்து கையை காலை தூக்கிட்டு வச்சுட்டு போனால் அது யோகா டே இல்லை. அதுக்கு தியரி பேக்ரவுண்டை கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். ரைட். இப்போ நான் நாளையும் சொல்லிட்டேன். இப்போ ராஜயோகாவை பற்றி சொல்ல வரேன். ராஜயோகம்னா அஷ்டாங்க யோகா 8 ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த 8 ஸ்டெப்ஸு. ரைட். இது நல்லா தெரியுதா எல்லாத்துக்கும்? 8 ஸ்டெப்ஸ் தெரியுதா? வித்யா தெரியுதா? சரி. ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்குமா? யமா. குட். யமா அதாவது நம்ம வாழ்க்கையே இந்த மாதிரி தான் இருக்கணும். வாழ்க்கை முறையே இந்த முறையில் இருக்கணுங்கிறதுக்காக பதஞ்சலி முனிவர் முதல்ல சொன்ன ஸ்டெப் ரூல் என்னன்னா யமா. யமா அப்படின்னா சோசியல் டிசிப்ளின். நம்ம சமுதாயத்திலையோ, நம்ம பள்ளியிலையோ, நம்ம ஹாஸ்பிட்டல்லையோ மற்றவர்கள் கூட நம்ம வாழும்போது எப்படி இருக்கணுங்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு குழுவினரோடு இருக்கும்போது எப்படி இருக்கணும்? பொய் சொல்லக்கூடாது, அகிம்சையா இருக்கணும், கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பிற பொருள்களை அபகரிக்கக்கூடாது, மற்ற பாலினங்களை நாம் மதிக்க வேண்டும். இதுதான் வந்து சோசியல் டிசிப்ளின்ங்கிறது தான் யமா. இது ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ நான் இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? அஷ்டாங்க யோகாவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சோசியல் டிசிப்ளின். அதை நாம் நிச்சயம் நம்ம எந்த இடத்துல நம்ம குடும்பத்திலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்தது நியமா. நியமா அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து சோசியல் டிசிப்ளின் பார்த்தோம். இப்போ பர்சனல் டிசிப்ளின். நம்ம எப்படி இருக்கணும், நமக்குள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் சுத்தமாக இருக்கணும், உடம்பு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும், பணிவோடு இருக்கணும், ஆணவம் இருக்கக்கூடாது, அறிவுள்ள புத்தகங்களை படித்து இறைநிலையை அடைய அந்த இறை உணர்வோடு வாழ வேண்டும்ங்கிறது தான் நியமம். அப்போ சமுதாயத்தில் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணுங்கிறது வந்து பதஞ்சலி எப்போ சொன்னார்? 2200 வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தாரு. அது என்னமோ இன்னைக்கு தான் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். ரைட். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம இதை இழந்து விட்டோம். மூணாவது என்ன? ஆசனாஸ். ஆசனாஸ்னா என்ன? எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னா என்ன? நம்மளுடைய உடல் நலம். இப்போ சமுதாய நலம் முடிஞ்சது, நம்மளுடைய கேரக்டர் முடிஞ்சது, இப்போ நம்முடைய உடல் நலம். அந்த உடல் நலத்துக்கு செய்யறது வந்து அது சூரிய நமஸ்காரமாக இருக்கலாம், ஆசனாஸாவாக இருக்கலாம், சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸாக இருக்கலாம். எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் ஒரு முறைப்படி செய்யும் எந்த எக்ஸசைஸும் ஆசனாவுக்கு சேர்ந்ததுதான். அது வந்து நம்முடைய உடல் வளத்துக்காக செய்யறது. அடுத்தது வந்து பிரணயமம். பிரணயம்னா என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு மூக்கில் காற்றை இழுத்து இன்னொரு மூக்கில் காற்றை விடணும். அதுக்கு பேர் வந்து நாடி சுத்தி பிரணயமா. நமது உடம்புல வந்து நம்ம எப்படி இரத்த குழாய்கள்லாம் ஓடுதோ அந்த மாதிரி உயிர் சக்தி நம்ம அதற்குன்னு ஒரு நாடிகள் இருக்கு, அந்த டியூப் வழியாக ஓடுது. அந்த நாடிகளில் இருக்கும் அடைப்பை எடுத்து உயிர் சக்தி உடம்பு பூரா பரவி ஓடுவதற்காக நாம் செய்கிறோம். அது என்ன இடது மூக்கு வலது மூக்கு அப்படின்னா, நமக்கு இடநாடி பிங்கள நாடின்னு இருக்கு. இடநாடிங்கிறது வந்து சந்திரனுக்குரியது, வலது நாடியில் இருக்கிறது பிங்கள நாடி வலது பக்கத்து, அது சூரியனுக்குரியது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு மூக்கு வழியாக தான் அந்த மூச்சு போயிட்டுருக்கும். வலது பக்கம் மூச்சு போயிட்டு இருந்ததுனாக்க நமக்கு டைஜஷன் இதெல்லாம் நல்லா நடக்கும். இடது பக்கம் மூச்சு போயிட்டு இருந்ததுன்னா மனம் அமைதியாக இருக்கும், சந்திரனுக்குரியது, தூக்கம் நல்லா வரும். அது மாதிரி 2 நாடிக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நமக்கு இரவில் வந்து இடநாடி இருக்கணும், பகலில் வந்து வலது நாடி இருக்கணும், பிங்கள நாடி இருக்கணும். அதனால தான் பொதுவாக நமக்கு எப்பவுமே இந்த இடநாடியில் தான் ஓடிட்டுருக்கோம். அதனால தான் நாடி சுத்தி பண்ணும்போது முதல்ல கையை வச்சு இடநாடியில் இழுத்து வலது பக்கம் விடுவோம், வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் விடுவோம். அப்போ அந்த நாடிகள் வந்து சுத்தம் ஆகுது. ரைட். இப்போ இந்த மாதிரி மூச்சை செஞ்சுட்டே இருக்கும்போது நான் ஒன்று கேட்குறேன், ரொம்ப கோபமாக இருக்கிறீங்க,
கோபமாக இருக்கும்போது நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? பல்ஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கும், ஹார்ட் ரேட் ஜாஸ்தி இருக்கும், நம்ம முகம்லாம் செவந்துட்டு இருக்கும், தலையே வெந்துட்டு இருக்கும், ரெஸ்பிரேட்டரி ரேட் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து இந்த மாதிரி மூச்சுக்கு இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் விட்டு, இந்த பக்கம் எடுத்து அந்த பக்கம் விட்டு செஞ்சோம்னா என்ன ஆகுனா, பல்ஸ் ரேட் கம்மியாகும், ஹார்ட் ரேட் கம்மியாகும், மனசு அமையாகும். அதே சமயத்தில் பிரெயினில் வந்து ஆல்ஃபா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், தீட்டா டெல்டான்னு இருக்குது. பீட்டாவிலிருந்து ஆல்ஃபா வேவ்ஸ்க்கு வரும்போது மனம் அமைதி அடையும். இந்த நாடி சோதனை பரிசு இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அது செய்யும்போது இவ்வளவும் நடக்குது. அப்போ என்ன நடக்குது? பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் இஸ் சப்ரஸ்ட், சிம்பத்தட்டிக் சிஸ்டம் இஸ் சப்ரஸ்ட் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் இஸ் ஸ்டிமுலேட்டட். அந்த ஸ்டிமுலேஷன் நடக்கும் பொழுது தான் ஹார்ட் பீட் கம்மியாகுது, பல்ஸ் ரேட் கம்மியாகுது, மனசு அமைதியாகுது. இது நம்ம தெரியாமல் அது என்ன சும்மா மூச்சை ரைட் ரைடு லெஃப்ட் ரைடுன்னு இல்லை. அதே சமயத்தில் நான் இப்போ ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும் போது காற்றுல வந்து ஆக்சிஜன் மட்டும் வர்றதில்லை, அதோட உயிர் சக்தியும் வருகிறது. அந்த உயிர் சக்தி என்ன அப்படின்னா, மைக்ரோ செல்லுலார் லெவலில் நம்மளுடைய காற்றில் வர்ற ஆக்சிஜனும் உடம்புல வர்ற குளுக்கோஸும் இன்சுலின் ஹெல்ப் வழியாக செல்லுக்குள்ளே போய் மைட்டோகாண்ட்ரியாவில் ஃபங்க்ஷன் ஆகும்போது தைராய்டு ஹார்மோன் அங்கே போய் வேலை செஞ்சு அங்கிருந்து ஒரு சக்தி உருவாகும். அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் ஆக்சிஜன், குளுக்கோஸ், இன்சுலின், தைராய்டு ஹார்மோன் இத்தனையும் சேர்ந்து வேலை செய்யும்போது அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் ஒரு சக்தி வருகிறது. அந்த சக்தி தான் நம்ம உடம்பை இயக்குகிறது. அந்த சக்திக்கு பெயர் தான் உயிர் சக்தி. அதே சக்தி நாம் இந்த பிரணயம் செய்யும் பொழுது இந்த ஆகாஷிலும் இருக்கிறது, இந்த ஆகாஷிலிருந்தும் நமக்கு அது கிடைக்கிறது. இதெல்லாம் யாருக்கும் சொல்ல தெரியாமல் இருக்கிறதுனால உனக்கு அது நல்ல காற்று, அதனால் உயிர் சக்தி இருக்குது, அதனால் வருதுன்னு சொல்கிறாங்களே தவிர இவ்வளவு நடக்குதுங்கிறது இதெல்லாம் பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகாவில் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சி இது சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிறது தான் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல வந்தேன். அப்போ பிராணாயாமம் செஞ்சால் இவ்வளோ, அதுவே ஒரு தவத்துக்கு ஈக்குவல், எவ்வளவு நன்மைகளை கிடைக்குது. அப்போது நம்ம இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா, யமா, நியமா, ஆசனாஸ் அண்ட் பிராணாயாமம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய 4 விஷயங்கள். மீதி 4 விஷயங்கள் யோகாவை சேர்ந்தது. யோகாவை சேர்ந்ததாக இருந்தாலும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரத்யேகாரா 5வது பாயிண்ட். அந்த பிரத்யேகாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம மைண்டு வேறு எங்காவது இருந்தால் என்ன ஆகும்? இங்கே தகராறு ஆகிடும். மைண்டு கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும்னா இந்த ஐம்புலன்களிலிருந்து மைண்டு விடுபட்டு கரெக்டாக அதில் கான்சன்ட்ரேட் ஆகியிருந்தால் தான் நம்ம அந்த ஆப்ரேஷனை செய்ய முடியும். அந்த மாதிரி மைண்டை ஒரு இடத்துல வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணி ஐம்புலன்களில் இல்லாமல் அதிலேயே இணைந்து செஞ்சால் வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது, நம்ம ஆப்ரேஷனில் இருப்போம். அந்த மாதிரி மனதை உள்பக்கமாக திருப்புவது தான் பிரத்யேகாரா. திருப்பிய மனதை ஆப்ரேஷனில் அந்த பாயிண்டில் வைக்கிறது தான் தாரணா. அதே மாதிரி தியானங்கிறது அந்த மனசக்தியை ஆக்னாங்கிற இந்த சென்டரில் வச்சு நம்ம இந்த மூச்சை கவனிக்கணும். மூச்சை கவனின்னு சொன்னதே காரணம், மூச்சை நாம் கட்டுப்படுத்த பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் இஸ் ஸ்டிமுலேட்டட், பாடி கூல் ஆகுது, மனம் அமைதியாகுது, நமக்கு வேறொரு உணர்வுகள் வர ஆரம்பிக்கிறது. அதனால தான் பிரத்யேகாரா, தாரணா, தியானம். கடைசி ஸ்டெப் என்னன்னா சம ஆதி. உங்கள் மனசு இவ்வளவு கான்சன்ட்ரேட்டாக இருந்து செய்யும்போது நமக்குள்ள வேறு உணர்வுகள் வர்றதுதான் அந்த தெய்வீக உணர்வு. அப்போ என்ன ஆகுது? we are becoming equal to God. சம ஆதி. ஆதினா கடவுள், ஆதிக்கு சமமாக நாம் மாறுவதால் அது சமாதி. இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த யோகாவிலலாம் நினச்சிங்கன்னா இது சான்ஸ்கிரிட்லேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. கிடையாது, இது வந்தது தமிழிலிருந்து தான் வந்தது. தமிழிலிருந்து யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா திருமூலர்கிட்ட இருந்து வந்தது. திருமூலர் எங்கே இருந்தார்னாக்க சிதம்பரத்தில் இருந்தார். திருமூலருடைய சிஷ்யர் தான் பதஞ்சலி முனிவர். இவர் நார்த்திலிருந்து அவர்கிட்ட
சிஷியராக இருந்து அவர் கற்றுக்கொண்டவர். இந்த யோகாவை டெவலப் பண்ணனவங்களே வந்து யார் அப்படின்னா தமிழ் சித்தர்கள் தான். அதனால தான் அது பேர் யோகம், யோகா அப்படின்னு சொல்கிறோம். ஆகையால் இவ்வளவு அருமையான ஒரு கலை, தமிழர்களால் வளர்க்கப்பட்ட கலை. இது வந்து நான் வேதங்களில் இருந்ததுன்னு சொன்னேன். வேதத்துக்கு முற்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம், அதில் வந்து ஒரு பசுபதி சில யோகா செய்கிற மாதிரி இருந்தது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் எடுக்கப்பட்ட எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். அதான் புரிஞ்சுக்கணும். வேதங்களுக்கு முன்பாகவே சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது. அங்கு எடுக்கப்பட்ட விஷயங்கள் சொல்றது அப்பவே யோகா இருந்தது, அங்கே தமிழ் எழுத்துக்கள் இருந்தது. அப்படின்னா தமிழர்களால் வளர்க்கப்பட்ட யோகா தான் இந்த யோகா. இதெல்லாம் என்னன்னாக்க எல்லாரும் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது மறைக்கிறதா இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இதே டாப்பிக்கை நாங்கள் ஐஎம்ஏல ஒரு தடவை நியூரோ எண்டோக்ரைன் பாத்வே ஆஃப் தி யோகான்னு ஒரு தடவை பேசினேன். நான் பேசும்போது தற்செயலாக பெங்களூர்லேருந்து நியூராலஜிஸ்ட் தான் வந்து பேசினாங்க. நான் பேச போகும்போது அந்த நியூராலஜிஸ்ட்டு கேட்டிருந்தார். அவங்களாம் எனக்கு ஜூனியர், அதனால் கொஞ்சம் தெரியும். அதனால் சொல்லிவிட்டு நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கிவ் அ கமெண்ட் அப்படின்னு போயிருந்தேன். ஆனால் நான் முடிச்சதுக்கப்புறம் வந்து அவர் பதஞ்சலி முனிவர், அந்த பதஞ்சலி முனிவர் சிதம்பரத்தில் ஏன் அந்த பேர் வந்தது, எப்படி வந்ததுன்னு விளக்கி 15 மினிட்ஸு தமிழ்நாட்டில் தான் யோகா வந்ததுன்னு சொல்லிட்டு போனார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதை எடுத்தாலும் சான்ஸ்கிரிட் சொல்லிட்டு இருக்காங்க. கிடையாது. யோகா தமிழருக்கு சொந்தம். நம்ம வந்து அந்த காலத்திலேயே இந்தியா பூரா பரவி இருந்தோம். ஆனால் சான்ஸ்கிரிட் வந்து தமிழை அழித்து விட்டது. அதனால தான் இது தெற்கே ஒதுங்கி விட்டதுங்கிறது தான் இது. ஆகையால் இன்னைக்கு யோகா வந்தது எப்படி, அந்த டேட்டுக்கு என்ன பேர், கவர்மெண்ட் எதுக்காக உலகத்திற்கு கொடுத்தது, 4 வகையான யோகா என்ன, அதில் ராஜயோகா என்ன, 8 ஸ்டெப்ஸ்னா என்ன, நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம யோகா கண்டுபிடிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 6000 வருஷங்கள் ஆச்சு. 6000 வருஷங்களுக்கு முன்னால் வேதங்களில் சொல்லப்பட்டிருந்தது. 6000 வருஷம்னா அது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 6000 வருடங்களுக்கு முன்னால். அப்போ இப்போ 2000 வருஷம் ஆச்சு. 6000 + 2000 8000 வருஷம் ஆயிடுச்சு.